everyone. இன்னைக்கு 10th Maths Chapter 1 Relations and Functionsல Exercise 1.3ல நம்ம third question பார்க்க போறோம். ஆக்சுவலா இது பார்க்க உங்களுக்கு சிம்பிள் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். பட் போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் படி இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? Given the function f, then அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேவா? அது வந்துட்டு x square minus 5x plus 6 அதுல evaluate f of minus 1, f of 2a, f of 2 and f of x minus 1 அப்படின்னு எனக்கு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் given எழுதிக்கிறேன். given வந்துட்டு என்ன? அதாவது எனக்கு ஃபங்க்ஷன், அதை நம்ம எக்ஸ்னு சொல்லலாம். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம்? ஃபங்க்ஷன் எக்ஸ். அப்போ எனக்கு இந்த எக்ஸுக்கு பதிலா அப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன், இந்த எக்ஸும் சேம் ஃபங்க்ஷனும் சேம் தானே. அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற வேல்யூவை நான் இந்த எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர்ஸை நான் கண்டுபிடிக்கலாமா? சோ அப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of minus 1 அப்படின்ட்டு இருக்கா. இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு பதிலா இது எனக்கு f and x சேம் தானே. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலா நான் இந்த f-யும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் தானே. அப்போ -1 the whole square minus 5x plus 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். அதாவது x-க்கு பதிலா நான் -1 எழுதிக்கிறேன். ஓகேவா? x-க்கு பதிலா -1 plus 6 எழுதிக்கிட்டேனா? இப்போ என்னோட -1 the whole square ஓட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1. ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து எனக்கு பிளஸ்ன்னு கிடைக்கும். ஏன்னா எனக்கு -1 இன்டூ -1 இருக்கு. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 இன்டூ 1 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். தென் மைனஸ் இன்டூ மைனஸ், இங்க வந்துட்டு நான் இதையும் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதுவேன். ஸோ 5 இன்டூ 1 வந்துட்டு எனக்கு 5, மைனஸ் இன்டூ மைனஸ் வந்துட்டு எனக்கு பிளஸ். ஓகேவா? சோ நான் இங்க மைனஸ் எழுத மாட்டேன், 1 plus 5 எழுதுவேன். தென் பிளஸ் 6 இருக்கும். இப்போ எனக்கு ஃபைனலா f of -1 எனக்கு என்னன்னு கிடைக்கும்? எனக்கு 1 plus 5 plus 6 வந்து எனக்கு 12ன்னு கிடைக்கும். அப்ப இது என்னோட f of -1 வந்துட்டு எனக்கு 12ன்னு கிடைச்சிருச்சு. என்னோட செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of 2a. அப்ப நான் x-க்கு பதிலா 2a சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 2a ஸ்கொயர் minus 5 into 2a plus 6. அப்ப எனக்கு ஃபைனலா f of 2 என்ன தெரியுமா கிடைக்கும்? ஏன்னா என்னால சிம்பிளிஃபை எதுவும் பண்ண முடியாது. அப்போ 2 2s வந்துட்டு எனக்கு 4, a-க்கு வந்து நான் a ஸ்கொயர் தான் எழுத முடியும். மைனஸ் 5 into 2a வந்துட்டு எனக்கு 10a கிடைக்கும் பிளஸ் 6. இதுதான் என்னோட f of 2a. இதுக்கு மேல நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? தென் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? இதுல வந்து -1 2a நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேர்ட் சப்டிவிஷன்ல எனக்கு f of 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நான் x-க்கு பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 plus 6. அப்போ என்னோட 2 ஸ்கொயர் வந்துட்டு 4 minus 5 2s are 10 plus 6. So 4 minus 10 வந்துட்டு எனக்கு -6, எனக்கு plus 6 இருக்கும். அப்போ ஃபைனலா என்னோட f of 2 என்னவா இருக்கும்? -6 plus 6 வந்து எனக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போ f of 2 is equal to எனக்கு 0ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ fourth subdivision பார்க்கலாம். f of x minus 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ f of x minus 1 அப்படின்னா x-க்கு பதிலா f of n சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ x minus 1 the whole square minus 5 into x minus 1 plus 6. இது நீங்க பார்த்த எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு தெரியுதா? நமக்கு வந்துட்டு இது a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. அதோட எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்? a square minus 2ab plus b square அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாமா? இது என்னோட a, இது என்னோட b. அப்ப எனக்கு எப்படி கிடைக்கும்? a square அப்படின்னா x square minus 2abன்னு சொல்லிட்டாங்க. 2a இதுதான் b. அப்போ x into 1 வந்து எனக்கு x தான். அப்போ 2x plus b square. என்னோட b square 1 square வந்துட்டு எனக்கு 1 தான். ஸோ எனக்கு கிடைச்சிருச்சு. தென் நான் இதை என்ன பண்றேன்? ரிமைனிங் வந்துட்டு அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணி நான் எழுதிக்கிறேன். அப்போ x square minus 2x plus 1 minus 5x வந்துட்டு 5x, 5 into 1 வந்துட்டு எனக்கு 1, ஆனா மைனஸ் இன்டூ மைனஸ் வந்துட்டு எனக்கு பிளஸ் கிடைக்கும். தென் பிளஸ் 6. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2x 5x இது எல்லாத்தையும் ஒரு சைடு எழுதிக்கிறேன். 2x minus 5x. தென் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு எழுதிக்கிறேன். ஓகேவா? சாரி, இங்க வந்துட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? -5 into 1 வந்துட்டு எனக்கு 5 தான் கிடைக்கும். ஓகேவா? சாரி ஃபார் தி மிஸ்டேக். அப்போ எனக்கு +1 +5 +6ன்னு கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன்? x square minus 2x plus
5x தான் பண்ண போறோம். எப்படி? So minus 2x minus 5x னா நம்ம அங்க plus தான் பண்ணுவோம். அப்ப எனக்கு 7x 1 plus 5 plus 6 வந்து எனக்கு 12 கிடைக்கும். அப்ப என்னோட f of x minus 1 வந்துட்டு நான் இங்க கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்? x square minus 7x plus 12 சொல்லிட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட் நீங்க கொடுத்துருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். இது ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்ப குயிக் சம்மரி பார்க்கலாமா? சோ என்ன கொடுத்திருக்காங்க? எனக்கு கிவன்ல ஃபங்க்ஷன் அதை நம்ம எக்ஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். எக்ஸும் ஃபங்க்ஷன் எனக்கு ஒண்ணுதான். தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 அதை எவால்வேட் பண்ண சொல்லி எனக்கு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப நான் கிவன் எழுதிக்கிட்டேன் fx gives x square minus 5x plus 6. அப்போ இந்த xக்கு fம் x எனக்கு சேம் தான். அப்போ நான் இந்த இடத்துல x இத வச்சு அதாவது நான் இதுதான் என்னோட ஃபார்மேட். அதாவது இந்த xக்கு பதிலா நான் இந்த f of minus 1 அதாவது அந்த minus 1ஐயும் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எங்க கான்செப்ட். அப்ப நான் ஃபர்ஸ்ட் f of n எடுத்துக்கிறேன். அந்த கிவன்ல நான் என்ன பண்ணிட்டேன்? xக்கு பதிலா minus 1 சப்ஸ்டிடியூட் பண்ணி நான் வந்து 1 plus 5 plus 6 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. அப்ப எனக்கு f of minus 1 வந்துட்டு எனக்கு 12 அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? தென் f of 2a xக்கு பதிலா நான் 2 வந்துட்டு 2a வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். அப்ப 2a ஸ்கொயர் வந்துட்டு எனக்கு 4a ஸ்கொயர் மைனஸ் 5 into 2a வந்துட்டு எனக்கு மைனஸ் 10a plus 6. என்னால இதுக்கு மேல எவால்வேட் பண்ண முடியாது. So f of 2a இது என்னோட f of 2a. தேர்ட் சப்டிவிஷன் வந்துட்டு f of 2 கொடுத்திருக்காங்களா? அப்போ நான் 2 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 minus 10 plus 6 கிடைக்கும். 4 minus 10 வந்துட்டு எனக்கு minus 6 கிடைக்கும். தென் plus 6. அப்ப எனக்கு f of 2 வந்து ஃபைனலா எனக்கு என்னன்னு கிடைக்கும்? 0 அப்படின்னு கிடைக்கும். இதான் என்னோட f of 2. தென் f of x minus 1 fourth subdivision. நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன் xக்கு பதிலா. அப்படி பண்ணும்போது இது எனக்கு வந்து x minus 1 the whole square வந்துட்டு எனக்கு a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. அதை நான் எப்படி தெரியுமா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்? a square minus 2ab plus b square. அப்ப இது என்னோட a square minus 2ab plus b square. அந்த மாதிரி நான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிட்டேன். தென் ரிமைனிங் அப்படி எழுதிட்டேன் 5 into x minus 1 plus 6. உங்களுக்கு தென் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல என்னவா மாறும்? minus 5x minus into minus plus 5 into 1 வந்து 5 plus 6 கிடைச்சிருச்சு. then இந்த 2x 5x எல்லாத்தையும் நான் ஒரு சைட் கொண்டு வந்துக்கிறேன். 1 5 6ல ஒரு சைட் கொண்டு போயிட்டு minus 2x minus 5x வந்து எனக்கு minus 7x கிடைக்கும். 1 plus 5 plus 6 வந்து எனக்கு 12 கிடைக்கும். அப்ப எனக்கு ஃபைனலா f of x minus 1 வந்துட்டு எனக்கு x square minus 7x plus 12 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த 4 சப்டிவிஷன்ஸையும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளவுதான். தேங்க்யூ.